ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். கருப்பு கொண்ட கடலையை வச்சு ஒரு சர்பத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இது பீகார் உத்தராகண்ட்ல எல்லாம் ரொம்பவே ட்ரெடிஷனலான ட்ரிங்க். இதுக்கு வந்து சட்டு சர்பத்னு பேரு. முதல்ல அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. இதை வந்து 2 விதமா பண்ணலாம். நம்ம சர்பத்னா ஸ்வீட்டா தான் பண்ணுவோம். இது வந்து உப்பு போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. முதல்ல அதுக்கு வந்து கருப்பு கொண்ட கடலை வறுத்ததை வந்து நல்ல மைய பொடிச்சுக்கோங்க. இதுதான் அவங்க சட்டு ஃபிளார்னு சொல்றாங்க, இல்ல சட்டு பவுடர். இது கடைகள்ல ரெடிமேடாவே கிடைக்கும். இதை வந்து இப்போ ஒரு பவுல்ல ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கருப்பு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணது அது 1 நம்பர். வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணது அதுவும் 1. இது கூட கொத்தமல்லி தலை கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட எலுமிச்சை சாறு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. இப்போ 1-2 கப் அளவுக்கு தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை விஸ்க் வச்சு மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ சர்வ் பண்ணும்போது ஒரு கிளாஸ்ல ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு இந்த சட்டு ட்ரிங்கை வந்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றும் போது நல்லா அடி மேலுமா கலந்து ஊற்றுங்க, இல்லைனா மாவு வெங்காயம் எல்லாம் அடியில் நின்றுடும். சர்வ் பண்ணும்போது எப்போவுமே நல்லா கலந்து கொடுங்க. இதை வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு சாப்பிடலாம். ஸ்வீட் வெர்ஷனுக்கு வெங்காயம் எல்லாம் சேர்க்காம வெறும் சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் பிழிச்சு கொடுப்பாங்க. இதுதாங்க அவங்க சட்டு சர்பத்துன்னு சொல்றாங்க. வெயில் காலத்துக்கு ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் எனர்ஜி ட்ரிங்க் அது யூஸ் பண்றாங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்க வியூஸை கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.